சார், இந்த ஹேஷ்டேக் போகிறதுலலாம் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? மக்களுக்கு ஏதாவது அதில் நன்மை இருக்கா? இவங்க இவ்வளோ பெரிய கட்சிகள், ஒன்று மாநில அரசில் இருக்காங்க, இன்னொன்று மத்திய அரசில் இருக்காங்க. இவங்க 2 பேரும் பார்த்தா ஹேஷ்டேக் போட்டு விளையாண்டுருக்காங்களே அப்படின்னு சில நடுநிலையாளர்கள் நேற்று கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க கேட்டது கரெக்டு தான். ஆனால் நம்மளுக்கு தோணுன ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கருத்தை நீங்கள் திமுக ஹேஷ்டேக் போடும்போது நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு தோணுச்சு. நடுநிலை அப்படின்னாலே அது திமுக ஆதரவு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம ஏற்கனவே வந்துட்டதுனால அதை பற்றி நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை. இந்த ஹேஷ்டேக் வாரில் எந்த பிரயோஜனமே இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா, அரசியலில் பர்செப்ஷன் கேம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களுக்கு யார் எதிரி யார் நண்பன் அப்படிங்கிறது தெரியணும். யார் யாருக்கு எதிரி யார் யாருக்கு நண்பன் அப்படிங்கிறது தெரியணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக யார் வலுவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மக்கள் வாக்களிப்பாங்க. இப்போ திமுக ஒரு பக்கம் இருக்குது, அவங்க ஒரு ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு எதிரான ஓட்டுகள் இன்றைக்கி சிதறி இருக்குது. அப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய வலுவான எதிரி யார் அப்படிங்கிறத இங்கே மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு இணையானவரா? கண்டிப்பாக கிடையாது. மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்கனவே ஏற்றுக்கவும் இல்லை. அவர் 2019 அவர் தொடர்ச்சியாக தோல்வியிலேயே இருக்கார். அப்போ திமுகவுடைய பலமான எதிரி யார், திமுகவை யாரால் வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து காமிச்சிருக்கிறது தான் இந்த ஹேஷ்டேக் வார். இந்த மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, இந்த பிரச்சனையில் அண்ணாமலை அவர்கள் ஒரு சைடு நின்னார். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திருமாவளவன், விஜய், சீமான், எடப்பாடி பழனிசாமி, இன்னும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், மற்ற அனைத்து கட்சிகளும் ஒரு பக்கம் நின்னாங்க. இந்த பக்கம் அண்ணாமலை மட்டும் தனியாக நிற்கிறார். இதுதான் பர்செப்ஷன். இப்படியா தனியாளாக ஒருத்தர் நின்று இதை பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கும். ஏன்னா தமிழகத்தில் மொழி பிரச்சனையை கை வைக்கிறதும் ஒன்று, தேன்கூட்டில் கை வைக்கிறதும் ஒன்று. மொழியை பற்றி பேசி இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 வருடமாக ஒரு மிகப்பெரிய அரசியல் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த அரசியலை தாண்டி இங்கே வேறு யாரும் பேசினதே கிடையாது. மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த பிராமணர்கள் மட்டும்தான் எங்களால் ஹிந்தி படிக்க முடியல அப்படின்னு சொல்லி கரெக்டாக முட்டச்சிந்தில் மாட்டி அந்த வீடியோலாம் வைரலாகி மொத்த ஊரும் அவங்கள சேர்ந்து அடித்து இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இப்படி பேசி மாற்றுறதுக்குன்னே பார்த்திங்கன்னா எஸ்வி சேகர், மதுவந்தி, ஒய்ஜி மகேந்திரன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை இப்படி பேச வைக்கணும்னே இவங்க வாய்க்குள்ளே கொண்டு போய் மைக்கு நீட்டுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. இவங்க அப்படி பேசினாங்க அப்படின்னா பார்த்தீங்களா பிராமணர்களுடைய திமிர அப்படின்னு சொல்லி காமிச்சு, அதாவது இவங்க மட்டும்தான் பிராமணர்களுடைய பிரதிநிதி அப்படின்னு மக்கள்கிட்ட காமிச்சு அவங்கள ஒரு 4 அடி அடித்த உடனே மற்றவங்கெல்லாம் சும்மா இருவாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நெரேட்டிவ். ஆனால் முதல் தடவையாக திமுகவுக்கு எதிர்கருத்து வைக்கக்கூடிய, அதுவும் திமுக மொழி பிரச்சனையில் எடுக்கும் நிலைப்பாட்டை எதிர்த்து விமர்சிக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் இருந்தார் அப்படின்னா அது இன்னைக்கு அண்ணாமலை தான் இருக்கார். நான் சொல்கிறது உங்களுக்கு ஓவராக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்களே கடந்த 50 வருட அரசியல் எடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் ஈவன் ஜெயலலிதா கூட இந்த மொழி பிரச்சனையில் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணது கிடையாது. நம்ம இரும்பு மனுஷின்னு சொல்கிறோம் அவங்கள. அவங்க ஏன் பண்ணலை? ஏன்னா இந்த மொழி பிரச்சனையை பேசுகிறது திமுகவுக்கு எப்பவுமே அட்வான்டேஜாக தான் முடியும். எல்லாரும் அதையே பேசலாம். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இருமொழி கொள்கைன்னு பேசலாம், சீமான் இருமொழி கொள்கைன்னு பேசலாம், விஜய் இருமொழி கொள்கைன்னு பேசலாம். ஆனால் இவங்க யார் என்னதான் பேசினாலுமே இந்த மொழி பிரச்சனையில் சாதகமாக முடியறது யாருக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குமோ அது திமுகவுக்கு தான். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும். அப்போது தேவையே இல்லாமல் திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜை நம்மளே ஏன் தூக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஜெயலலிதா அவர்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் போனதற்கான காரணம். ஒருவேளை அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? இதே மாதிரி திமுக இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் பண்ணி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைய பார்த்துருப்பார்கள். அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஜெயலலிதா அம்மா அதை செய்யலை. ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கூட ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்களாமா. இதை விட ஒரு காமெடி எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான். அந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தான் திமுக போராட்டமே நடத்தினாங்க. திமுக ஒன்றும் போராட்டலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அப்படி இருக்கிற போது இன்னைக்கு அதே திமுகவோட காங்கிரஸ் கட்சி சேர்ந்துக்கிட்டு ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க.
திமுகவுடைய இந்த மொழி அரசியல் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. திமுக தன்னை தற்காத்து கொள்ளவும் தனது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவும் இங்கே வந்து பாஜகவை தனிமைப்படுத்தவும் தன்னை மட்டுமே பேசுபொருளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேட்டிவுக்காக மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து அவங்க திட்டம் போட்டு கிளப்பியிருக்காங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை அப்படியே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் போது இதை காமிச்சே வந்து ஓட்டு வாங்கிடலாம். ஏன்னா இதை பற்றி பேசுகிற போது பார்த்தீங்க அப்படின்னா யார் எதிரில் இருப்பாங்க? பாஜக வெர்சஸ் திமுக அப்படின்னு களம் ஆகிடும். அப்படி களம் ஆயிடுச்சுன்னா அது வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜ். இதுதான் அவங்களுக்கு வேணும். இப்போ இந்த மொழி பிரச்சனையை மையமாக வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து மற்ற கட்சிகள் எல்லாருமே இரலவெண்ட் ஆயிடுவாங்க. ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, தமிழக வெற்றி கழகம், இவங்க எல்லாரும் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க? திமுக எடுத்த ஸ்டாண்டை தான் எடுத்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய ரிலவன்ஸே இங்கே இருக்காது, அவங்களுக்கான முக்கியத்துவமே இங்கே இருக்காது. ஏன்னா இங்கே பேசு பொருளாக இருக்கிறது மொழி பிரச்சனை. அதற்கு நேர் எதிர்கருத்தை வச்சிருக்கிற ரெண்டு கட்சி யாரு அப்படின்னா, ஒன்று திமுக, இன்னொன்று பாஜக. அப்போ களத்தை அப்படி மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க இப்படி செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை திட்டமிட்டு தூண்டப்பட்டது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் அண்ணாமலை எடுத்த ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஆரம்பத்திலிருந்தே அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அக்ரஸிவாக இதை பற்றி பேசினார். அவர் பேசின விஷயங்கள், அவர் கேட்ட நியாயமான கேள்விகள் எல்லா தரப்பு மக்களையும் வந்து சென்றடைந்தது. அந்த கேள்விகள் நியாயமானது அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. திமுக தரப்புல தான் வந்து அந்த கேள்விகளுக்கு பதிலே சொல்லாமல் கடந்து போகிறாங்களே தவிர அதை பற்றி மட்டும் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அவர் என்னென்ன கேள்வி கேட்டார்? உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இதுதான் முதல்ல அவர் பேசினது. உங்கள் குழந்தைங்களை நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைப்பீங்க, உங்கள் குழந்தைங்களை நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்க வைப்பீங்க, ஹிந்தி மொழி படிக்க வைப்பீங்க, ஃப்ரெஞ்சு படிக்க வைப்பீங்க, ஆனால் அரசு பள்ளி ஏழை மாணவர்களுக்கு எதுவும் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதா அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லார் மனசுலையும் தைத்தது. கரெக்டு தானே? மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறவன் ஹிந்தி படிக்கிறான், சிபிஎஸ்சி ஸ்கூலில் கேட்கவே வேண்டாம், ஹிந்தி கட்டாயம் படிக்கிறாங்க. அப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் என்ன தடை இவங்களுக்கு அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. அதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் திமுக கூட்டணி கட்சிகள், சீமான், விஜய் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணது. திமுகவுடைய முதல் குடும்பம் வந்து சிபிஎஸ்சி பள்ளி நடத்திட்டு இருக்கிறது நம்மளுக்கு தெரியும், சன்ஷைன் பள்ளி. அதற்கும் அடுத்து இந்த கலாநிதி வீராசாமி அவருடைய பள்ளியில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருந்தாலுமே அதில் வந்து தமிழ் கட்டாயமே இல்லை அப்படிங்கிறத அவர் எக்ஸ்போஸ் பண்ணார். அதற்கு பிறகு அன்பில் மகேஷோட பையன், பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பையன் தமிழ் படிக்காமல் ஃப்ரெஞ்சு படிக்கிறான் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பேசி அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார். இந்த கட்சிகள் எல்லாம் வந்து இவங்களுக்கு ஜால்ரா போடுறாங்க, திமுகவுக்கு வந்து ஜால்ரா போடுறாங்களே அப்படின்னு அவங்களையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணார். அதில் முதல்ல மாட்டினது விஜய் வித்யாசிரமம் சொல்லிட்டு சிபிஎஸ்சி பள்ளி அவர் நடத்துகிறத ஆதாரத்தோடு அவர் எடுத்து கொடுத்தார். அதுக்கப்புறம் அவங்க என்ன டிஃபெண்ட் பண்ண வேண்டியதாயிருச்சு, இல்லை நாங்கள் நடத்தலை, நாங்கள் இடம் மட்டும்தான் வாடகை கொடுத்தோம் அப்படின்னார். அதற்கு பிறகு அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் இதே மாதிரி சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாருன்னு அவர் எக்ஸ்போஸ் பண்ணார். அதற்கு திருமாவளவன் வேறு வழியே இல்லாமல் முன் வந்து பேட்டி கொடுக்க வேண்டியதாயிருச்சு. இதே கேள்வி தான் சீமானை பார்த்து கேட்டார். சீமானோட பையன் எங்கே படிக்கிறான், அவங்க குழந்தை எங்கே படிக்குதுன்னு கேட்டதுக்கு சீமானால பதில் சொல்ல முடியல. ஏன் குழந்தை எங்கே படித்தா உனக்கு என்ன? நீ இங்கே தமிழ் படிக்கிறதுக்கு ஏதாவது வசதி வச்சிருக்கியா? பள்ளிக்கூடம் இருக்கா? அப்புறம் அவன் எங்கே படித்தா உனக்கு என்ன? நீ இங்கே வந்து தமிழ் படிக்கிறதுக்கு நல்ல பள்ளிக்கூடம் இருந்தது அப்படின்னா நானும் அவனை படிக்க வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு போனாரே தவிர, அப்போ அவர் பையன் வந்து தமிழ் படிக்கல, கண்டிப்பாக சிபிஎஸ்சி பள்ளியில் தான் படிக்கிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் அவரால் வெளிப்படையாக சொல்ல முடியல. அதே மாதிரி சீமானுடைய தேர்தல் அறிக்கை 2016 சீமான் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் அவர் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கார். அந்த மொழி பற்றின வாக்குறுதியை வந்து எடுத்து ஆதாரத்தோடு காட்டினதில் அங்கேயும் சீமான் அவுட். இதுக்கு நடுவில் தான் உதயநிதி வந்து சேர்ந்தார். இந்த இந்திய திணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ட்ராமா ஆர்ப்பாட்டம் எப்பவுமே வந்து பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா திமுக வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களும் போராட்டம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. யாரை எதிர்த்து? பாஜகவை எதிர்த்து போராட்டம். இதற்கெல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடுங்கிறது பேர் வரல, கவர்னரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம், நிதியமைச்சரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம், இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காகத்தான் இவங்க இது பண்ணுறாங்க. ப்ளஸ் கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும் இல்லையா? நல்லா கொழுப்பெடுத்து சம்பாதிச்சுட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவும் இந்த போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தில் தான் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்படின்னா அவரை வந்து இனிமேல் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து கோபேக் மோடின்னு சொன்னோம், ஆனால் இனிமேல் வந்து கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார். அதற்கு தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மிக ஆக்ரோஷமாக ரிப்ளை பண்ணார். உதயநிதி ஸ்டாலினை வந்து ஒருமையில் பேசி, எப்பவும் அப்படி பேசுகிற ஆள் கிடையாது, ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி பேசினார். எதனால் வந்து அந்த மாதிரி பேசினார் அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்.
திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களை கேவலமாக பேசுறது அவங்களுடைய நடைமுறை, அவங்களுடைய ஜீன்லேயே இருக்குது. அவங்க அப்படி தான் வந்து பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா. இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் எப்போ அரசியலுக்கு வந்தாரோ அப்போ இருந்தே அவரை வந்து பயங்கர ரொம்ப கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி எத்தனையோ விஷயங்கள் மீன் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அதெல்லாம் பற்றி கண்டுக்கிட்டதே கிடையாது. நீ என்னை பற்றி என்ன வேணால் பேசு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆனால் பாரத பிரதமரை பற்றி இங்கே நீ பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய பாயிண்ட். எப்பெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் பாரத பிரதமரை தொடராரோ அப்பெல்லாம் வந்து இம்மீடியட்டாக ரிப்ளை கொடுப்பாரு அண்ணாமலை. இதற்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் 29 பைசா பிரதமர்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே உன்னை வந்து கஞ்சா உதயநிதின்னு சொல்லுவேன், உனக்கு தைரியம் வந்தால் சொல்லிப்பாரு அப்படின்னு இதே மாதிரி சவால் விட்டார். அந்த ஒரு மீட்டிங்கோட அந்த பேர் போச்சு. அதே மாதிரி தான் இப்போது இந்த கெட் அவுட் மோடின்னு நீ சொல்கிற இல்லையா, நீ இன்னொரு தடவை உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடின்னு வந்தது அப்படின்னா உன் வீடு இருக்கிற ஏரியாவுக்கே வந்து பால்டாயில் பாபுன்னு போஸ்டர் அடிப்பேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் வந்து அண்ணாமலை சொன்னது. ஆனால் திமுக காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியா நீ வந்து கெட் அவுட் மோடிக்கே சவால் விடுறியா அப்படின்னு சொல்லி வேணும்னே வந்து கெட் அவுட் மோடி அப்படிங்கிறத ஹேஷ்டேக் போட்டு அவங்க ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ணாமலை அதை சொல்லலை, நீ ஹேஷ்டேக் போடு போடாத அதெல்லாம் சொல்லலை. உதயநிதி இன்னொரு தடவை கெட் அவுட் மோடின்னு சொல்லக்கூடாது, அதுதான் இங்கே சவால். நீ அப்படி சொல்லிப்பாரு, நீ இன்னொரு தடவை சொல்லு, நான் வரேன் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னது. உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. அவர் கலந்துக்கிட்ட ஒரு உள்ளரங்க கூட்டத்துக்குள்ளே அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் கெட் அவுட் மோடின்னு சொல்கிற போது கூட உதயநிதி ஸ்டாலின் வாயை திறந்து கெட் அவுட் மோடின்னு சொல்லலை. இதற்கு வீடியோ ஆதாரமே இருக்குது, நீங்கள் வேணுன்னா பார்த்துக்கலாம். அப்போது அந்த சவால்லையும் அண்ணாமலை ஜெயிச்சிட்டார். அப்போ இந்த கெட் அவுட் மோடியை வந்து இவங்க உலக அளவில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, நாங்கள் தான் நம்பர் 1 அப்படி இப்படின்னு இவங்க வந்து ஓவராக பில்டப் பண்ண உடனே அதற்கும் அண்ணாமலை செக் வச்சார். இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து என்னோட டைம் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸில் கெட் அவுட் ஸ்டாலின்னு நான் ட்வீட் போடுறேன், நான் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறேன். யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத 2 நாள் கழித்து நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னது தான் தாமசம். நேற்று பாஜகவினர் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தையே பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேலே வந்து கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இவங்க வந்து ஒரு 3 lakhs 4 lakhs ட்வீட் போட்டதுக்கே வந்து உலக அளவில் கெட் அவுட் மோடி ட்ரெண்ட் ஆகிறதுன்னு சன் டிவி பெரிய நியூஸ் கார்டெலாம் போட்டான். 3 லட்சம் இங்கே இருக்குது, 10-12 லட்சம் இங்கே இருக்குது, அந்தளவுக்கு இங்கே ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த ஹேஷ்டேக் வாரில் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை போஸ்டர் ஜெயிச்சிட்டாரு. திமுக வந்து டெபாசிட்டே காலி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை தான் வந்து பர்செப்ஷன் வார்ன்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அண்ணாமலை தனியாக ஒரே ஒரு ஆளாக ஸ்டாலின், உதயநிதி, திருமாவளவன், சீமான், செல்வ பெருந்தகை, கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்களுடைய கூட்டணி இஸ்லாமிய கட்சிகள், திமுகவுடைய அல்லக்கை நொல்லக்கை, அதுக்கப்புறம் விஜய் எல்லாரையும் வந்து எதிர்த்து அந்த பர்செப்ஷன் கேமில் அவர் வின் பண்ணுறாரு இல்லையா, அதுதான் இங்கே மேட்ரு. நீங்கள் அண்ணாமலை மேலே என்ன வேணால் விமர்சனம் வைக்கலாம், ஆனாலும் எதிரியாகவே இருந்தாலும் இந்த டைமில் அண்ணாமலையோடைய இந்த செயலை நீங்கள் பாராட்டி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை உங்களுக்கு. ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டார். நீங்கள் ஆனால் உட்காந்து சொல்லலாம், நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் உண்மை அது கிடையாது. மக்களுக்கு தெரியும் இல்லையா, இன்றைக்கி மக்கள் பார்க்குறாங்க இல்லையா, அண்ணாமலையோடைய கேள்வியில் இருக்கிற நியாயத்தை வந்து சொல்கிறாங்க இல்லையா. இது மட்டும் இல்லை, அவர் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னதுக்காக பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் கொடுக்க வேண்டியது இருந்தது. பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய இந்த உண்மை அகரியும் குழு அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்களே, அவங்க வந்து வேலை செய்ய வேண்டி இருந்தது. சமூக வலைதளங்களில் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி ஏகப்பட்டது எழுதிட்டு இருந்தாங்க. எல்லாமே முந்தானத்து வரைக்கும் தான். நேற்றுலேருந்து டோட்டலி வாஷ் அவுட். அந்த பப்ளிக் ஒப்பீனியன் வந்ததுக்கப்புறமா அண்ணாமலையோடைய இந்த ஹேஷ்டேக் இது வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி வேண்டாம், மும்மொழி கொள்கை வேண்டான்னு எழுதுகிறவங்களே அப்படியே கம்மியாயிட்டாங்க. அதுதான் பர்செப்ஷன் கேம். அங்கே தான் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆன்லைனில் உட்காந்து ஜெயிச்சுட்டா நம்மளுக்கு வந்து ஓட்டு வாங்கிடுவோமா, நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. இதுதான் வந்து நெரேட்டிவ் செட்டிங். இந்த மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணணும். இன்றைக்கி வந்து பொறுத்த வரைக்கும் திமுக vs பாஜக அப்படிங்கிற களம் இருக்கிறது. மற்ற எல்லாருமே irrelevant ஆகிட்டாங்க. மற்ற யாருக்குமே இங்கே வந்து இன்றைக்கி பேச்சே இல்லை அவங்களுக்கு. இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஐயோ இவங்க எல்லாம் மடைமாத்துறாங்க, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேறு விஷயம். ஆனால் கடந்த 2 நாட்களாக யார் பேசுபொருளாக இருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலை மட்டும்தான். அண்ணாமலையுடைய அந்த ப்ரெஸ் மீட் ஆகட்டும், அதற்கு பிறகு அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட் ஆகட்டும், அவர் வந்து மேடையில் பேசும்போது பேசினதாகட்டும், எல்லாமே மக்களால் பார்க்கப்பட்டது. இன்றைக்கி ஸ்டாலின் என்ன பேசினாருன்னு தெரியாது, உதயநிதி என்ன பேசினாருன்னு தெரியாது, ஆனால் அண்ணாமலை என்ன பேசினாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் உண்மை. அதனால் இந்த ஹேஷ்டேக் வார் அப்படிங்கிறது வந்து முக்கியமானது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் வந்து அண்ணாமலை ஜெயிச்சது அப்படிங்கிறது ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டானது, ரொம்பவே முக்கியமானதும் கூட. அது உண்மைதான்.
அதை யாரும் வந்து புறந்தளிட முடியாது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அந்த அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.